அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழமொழி 400. ஆல்ரெடி வந்து 2 வீடியோவா வந்து 10, 10ஆ பார்த்துட்டோம். இப்போ 3வது 10. அதாவது 21லேருந்து 30 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பழமொழி 400 எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணணும், ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. பழமொழி அதுக்கான அர்த்தம் மட்டும் பார்த்தாலே போதும். சரியா? சரி, நம்ம 21வது பழமொழி பார்த்துடலாம். இது வந்து மீனிங் மேல குடுத்துருப்பாங்க. உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். சரி, பழமொழி என்ன அப்படின்னா, அந்த இருக்கலாம். "அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? சரி, அப்போ அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படின்னா, ஆ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வந்து நம்ம என்னதான் பார்த்தாலும் மணி மணி தான். அது வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது அலராடி கண்ணும் குற்றம் பார்க்குற கண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி மணி ஆகிவிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா சில இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வித்தியாசமா மீனிங் வர மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு வந்து இந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னது அப்படின்னா, நல்லவங்க அதான் ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். "உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? நல்லவங்கள நல்லவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ ஒரு சில செயல்கள்ல அவங்க தடுமாற்றம் அடைஞ்சாலும், அவங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியா அமையல அப்படின்னாலும், அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ந்து போக மாட்டாங்க. சரியா? அப்ப நல்லவங்க எப்பவுமே நல்லவங்க தான் அப்படிங்கிறத பாப்பா. அப்ப "அலராடி கண்ணும் மணி மணி ஆகிவிடும்." மத்தவங்க கண்ணுக்கு, அதாவது நல்லவங்க கண்ணுக்கு நல்லவங்க எப்பவுமே நல்லவங்களா தெரிவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, "உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும்." இதுக்கு வந்து பழமொழி என்ன அப்படின்னா, "அல்லில்ல துண்ட தனிசு." அல்லில்ல துண்ட தனிசு. இது வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பழமொழியா அப்படின்னு சொல்லிட்டே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, "அல்லில்ல துண்ட தனிசு." சரியா? ஒண்ணு என்ன தனிசுனா தனிச்சு விடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தனிசு அப்படி ஒரு பழமொழி குடுத்துட்டு இதுக்கான அர்த்தம் வரை கேட்பாங்க. அப்ப இதுல வார்த்தை லாஸ்ட் வார்த்தை தனிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன ஞாபகம் வைக்கணும், தனித்து விடணும். சரியா? யார தனித்து விடணும்? பகைவர. சரியா? பகையோடு நம்மள வந்து உள்ளுக்கு வஞ்சகத்த வச்சுக்கிட்டு, வெளியில நல்லா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி. "உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும்." அப்போ ஒதுக்கினா தனிச்சு விடணும். பகைவர தனிச்சு விடணும். அப்ப நம்மகிட்ட நல்லபிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு, நம்மளையே குழி பறிக்கிறதுக்கு வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த உறவாடி கெடுக்கக்கூடிய பகைவர நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கி விடணும். அததான் வந்து தனிச்சு விட வேணும் அப்படிதான். சரியா? அதபடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தர்மம் செய்ய பாவம் போகும். சரி, தர்மம் செய்ய பாவம். அறஞ்செய்ய அல்லவை இது நமக்கு டைரக்ட் மீனிங் தானே. அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். சரி, அறம் செய்ய பாவம் நீங்கும். இது நம்மளுக்கு பார்த்த உடனே டைரக்டாவே தெரியுது. அறம் செய்ய பாவம் நீங்கும். சரியா? அடுத்து, அவன் மயக்கம் தெளியவில்லை. அவன் மயக்கம் தெளியவில்லை. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? பழமொழி என்னது அப்படின்னா, "அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது." "அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது." இந்த இத பார்த்த உடனே என்ன தூங்குறவன கூட எழுப்பிறலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அதுதான். "அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது." தூங்குற மாதிரி நடிக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? பொய் தொழில். சரியா? அது அரிதுயில் அப்படின்னா பொய் தொழில். அப்போ வந்து பொய்யா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்புறது கஷ்டம். சரி, அதான் வந்து குடுத்துருப்பாங்க. பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் யாருக்குமே வந்து முடியாத செயலாகும். அதுதான் அவன் மயக்கம் தெளியவில்லை. இது வந்து இந்த அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படின்னு அந்த பாட்டோடைய அர்த்தத்தை வந்து குடுத்துருப்பாங்க. சரியா? அதாவது ஒரு காதலன், காதலி அந்த மாதிரி குடுத்துட்டு, காதலி வந்து சும்மா அவங்க காதலன் மேல பழி போடுறாங்க. அவங்களுக்கு மத்த பெண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மயக்கம் வந்து தீரல. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் போதும். "அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிதுனா, பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் அரிது." இதுதான் டைரக்ட் மீனிங் தான். சரியா? அடுத்தது, அறிந்து செய்யும் அறியாமை செயல். சரி, அறிந்து செய்யும் அறியாமை செயல். அப்ப என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சின்ன சின்ன முட்டாள்தனமான வேலை. முட்டாள்தனமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள். சரியா? அதான் "அறிமடமும் சான்றோருக்கு அணி." அப்ப அறிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னா, தெரிந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன முட்டாள்தனங்கள் கூட சான்றோர்களுக்கு இது ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, பாரி பேகன். சரியா? பாரிங்கிறவர் யாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தவரா? பேகன்கிறது மயிலுக்கு போர்வை அளித்தனர். சரியா? இப்போ நம்ம நம்ம நினைப்போம், ஒரு முல்லை கொடி தானே, அதுக்கு போய் தேர குடுக்கணுமா? இதெல்லாம் ஒரு காரியம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதான் அதாவது சின்ன செயல்கள். இல்லாட்டினா வந்து அறியாம செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்றது. சரி, அறியாமை செயல்கள் அப்படி சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அது சிறப்பா வந்து முடிஞ்சுட்டா. அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? முல்லை கொடிய எடுத்து விட்டுருப்போம். இல்லாட்டினா அதுக்கு ஒரு கம்பு ஊனி வச்சிருப்போம். ஆனா இவரு என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய தேரையே குடுத்திருக்காரு. அப்ப அது பார்க்கறதுக்கு முட்டாள்தனமா இருந்தாலும், ஆனா அவங்கள வந்து என்ன பண்றோம்? இன்னைக்கு வரைக்கும் முல்லைக்கு தேர் கொடுத்தா பாரின்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான். "அறிமடமும் சான்றோருக்கு அடி." இப்ப அறியாமையா செய்யக்கூடிய செயல்கள் கூட சான்றோருக்கு எப்படி இருக்குமா? ஒரு அழகு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம்
பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். சரியா? இதுக்கு பழமொழி என்னன்னா, அறியும் பெரிதாள்பவனே பெரிது. சரியா? பெரிது பெரிதுன்னு வந்தாலே பெரியவர்களே பெரியவற்றை என்ன செய்வாங்க? அறிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது. சரியா? அப்போ வந்து அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லவங்கள அதாவது நல்ல செயல்கள அறிந்து கொள்வாங்க அப்படின்னு. அறிவுடையோர் சிறந்த செயல்களையே செய்வே விரும்புவர். அதனால அத அறிந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. சரியா? அத வந்து யாருக்கும் அவரு வந்து எதுக்கும் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ப அறியும் பெரிதாள்பவனே பெரியது அப்படின்னா, அறிவுடையவங்க சிறந்த செயல்கள செய்வாங்க. இல்லன்னா பெரியவங்க பெரிய செயல்கள அறிவாங்க. அதுதான் 2க்கும் உள்ள மீனிங். சரியா? அடுத்து பேதை எதையும் செய்ய மாட்டான். இதுவும் டைரக்ட்டா தான் குடுத்த மாரி குடுத்துருப்பாங்க. அதாவது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அறிவச்சம் ஆற்ற பெரிது. சரியா? பேதை வந்து அறிவச்சம்னா, நம்ம செஞ்சா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்தோட செய்வோம்ல. அதுதான் வந்து அறிவச்சம், பேதைகள் அப்படின்னு கொண்டு குடுத்துருப்பாங்க. சரியா? அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படி அதாவது அதெல்லாம் துன்பம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது செய்றவங்க. இன்னொன்னு வந்து ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அத வந்து மேற்கொள்ள தெரியாது. அது எல்லாம் நம்ம போன ஜென்மத்தில செஞ்ச பலன். அதனால தான் நடக்குது. அந்த மாதிரி யோசிப்பாங்க. அப்படி செய்றவங்க பெரிய செயல்கள செய்ய மாட்டாங்க. அப்ப எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இத வந்து மாத்தி காட்டுவேன் அப்படி சொல்லிட்டு துணிஞ்சு செய்றவங்க மட்டும் தான் என்ன செய்வாங்க? செய்வாங்க. சரி அதான் வந்து பேதை வந்து என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். தனக்கு வந்து நேருகின்ற துன்பங்கள் பலவற்றையும் இன்ன வகையால் அவை வந்தன என்று அறியாதிருக்கின்ற அறியாமை தன் வாழ்விற்கு பற்றுக்கேடாக கொண்டிருப்பான். சரி பேதை அவன் அதாவது வெற்றி பெறல் அப்படிங்கிறது நம்மளால முடியாது. அதெல்லாம் வந்து பரவியிலே இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி மீனிங்ல குடுத்துருக்காங்க. சரியா? அதெல்லாம் வச்சுக்கோங்க. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னா, பேதை வந்து என்ன செய்ய மாட்டான்? எதையுமே வந்து செய்ய மாட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊழ்வினையால் ஐமைவதை செயல். சரியா? அறிவினை ஊழே அடும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு அறிவினை ஊழே அடும். அப்படின்னா என்னதுன்னா, பொறியின் வகை கருமம். சரியா? நம்மளுக்கு வந்து ம் ஊழ்வினையால் அமைவதே செயல்னு குடுத்துருக்காங்களா? பேரறிவு உடையவர்கள் கூட அவங்க கிட்ட உள்ள குறைபாடுகள் நெறைய இருந்தாலும், அதுக்கு காரணம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, முன்னாடி அதாவது நல்ல அறிவா இருப்பாங்க. ஆனா சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா, அது அவங்க முன் ஜென்மத்தில உள்ள பலன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிடணுமா, எடுத்துக்கிடணுமா. சரியா? அந்த அப்படி இருந்துட்டு அவங்களுடைய நல்ல அறிவ கூட நம்ம என்ன செய்வோம், அந்த ஊழ்வினை வந்து கெடுத்து விடும். இதுவும் ஒரு மீனிங்ல எடுத்துக்கோங்க. ஊழ்வினையால் அமைவதே செயல். அப்ப நல்ல அறிவினை கூட ஊழ்வினை வந்து கெடுத்துடும். ஊழ்வினை அப்படிங்கிறது என்னது? ஒரு காலத்துல நம்ம செஞ்ச முன்வினை அதுதான். இப்ப முன்வினை பயன் வந்து பொருந்தியதின் வகையாவே செயல்கள் வந்து நிகழுது அப்படி சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. சரியா? இப்ப மிக்க அறிவோரும் தவறான காரியங்களை செய்ய நேர்தல் ஊழ்வசத்தின் காரணமாகவே என்பது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அத குடுத்துருக்காங்க. அறிவினை ஊழே அடும். அப்ப அறிவு அந்த ஊழ் கூட நம்மளுக்கு என்ன பண்ணணுமா, நல்லா அறிவான செயல்கள வந்து கெடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா ஊழ்வினையால் அமைவதே செயல் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து வல்லவன் காரியம் கெடாது. இதுவும் டைரக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. அருமோ குலநெடிது கொண்ட நீர். சரி அருமோ குல நெடிது கொண்ட நீர். இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குளம் ஃபுல்லா நீரா இருக்குது அப்படின்னா, அது என்ன செய்யாது? வெளியில வந்து நிறைகுடம் தளும்பாதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். செல்வத்தின் பயனை தக்கவர்க்கு ஈதல். அதனால அவர் செல்வமும் என்ன செய்யாது? குறையாது. அதனால வல்லவன் காரியம் என்ன செய்யாது? கெடாது. நெடுங்காலமாக நீர் வற்றாது நிறைந்திருக்கிற ஒரு குளம் வந்து ஒரு குடம் தூக்குனதுனால அது என்ன செய்யாது? ஃபுல்லா வந்து வற்றி விடாது. அதே மாரி நெறைய சேர்ந்து கிடந்த செல்வத்த வந்து கொடுத்தல் கொடுக்கிறதுனால மட்டும் தான் அது என்ன செய்யும்? அதோடைய பலன அடையுமே தவிர, அது குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா, அதுக்கு என்ன செய்யாது? அது வந்து போய்விடாது. சரியா? நம்ம குடுத்தால் மட்டும் தான். அதாவது நம்மளுக்கு குடுக்க குடுக்க தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரி அதே தான் குடுத்துருக்காங்க. செல்வத்தின் பயன் தக்கவர்க்கு ஈதல். அருமோ குளநெடிது கொண்டது நீர் அப்படின்னா, குளம் ஃபுல்லா தண்ணி இருக்குது. அது கொஞ்சம் ஒரு குடம் நம்ம தூக்குறதுனால குடம் ஃபுல்லா வத்தி போகாது. அதே மாரி செல்வம் நெறையா இருந்துச்சு அப்படின்னா, அத குடுக்குறதுனால நம்மளுக்கு அது என்ன செய்யாது? குறைவா இருக்காது. செல்வத்தின் பயன் தக்கவர்க்கு ஈதல். செல்வம் வந்து குறையாது. இந்த மீனிங்லயும் கேட்கலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா வல்லவன் காரியம் கெடாது. இந்த மீனிங்லயும் கேட்கலாம். சரியா? அதனால 2யும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வருவாய் உடைய செல்வம். சரியா? அருமோ நரி நக்கிற்று என்று கடல். சரியா? அருமோ நரி நக்கிற்று என்று கடல். அப்ப இது என்ன குடுத்துருக்கு? வருவாய் உடைய செல்வம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அருமோ குளநெடிது கொண்ட நீர். அப்போ குளத்துல உள்ள நீர் வந்து வத்தாதா? அதே மாரி நரி நக்கிற்று என்று கடல். அப்போ வந்து நரி நக்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு கடல் என்ன செய்யாது? வத்தாது. சரியா? அதே மாரி தான் அந்த வயல்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய இந்த மீனிங் அதாவது வந்து பழமொழிய ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நரி நக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடல் வத்தாது. அப்ப நம்ம குடுக்குறதுனால அது என்ன செய்யாது? குறையாது. அதுதான் அது இத வருவாய் உடைய செல்வம்னா அதே மீனிங்ல தான் குடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் பாருங்க. விளைந்த நெற்பயிரை அறுக்கும் பொருட்டாக வயல்களில் தேங்கி நிற்கும் நீர் வடியுமாறு உழவர்கள் அணைகளை திறந்துவிடும் நீர்
வளமுடைய ஊரணே நரி நக்கிவிட்டு என்பதால் கடல் நீர் முழுவதும் என்ன செய்யாது வற்றி விடாது. அதே மாதிரி தான் தமக்கு ஏவல் செய்பவர் பலரானாலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் மிகுந்தவர்களுடைய பெருஞ்செல்வம் குறைந்து போவதே கிடையாது. அப்போ ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து களவு போனாலும் அவங்களுக்கு அது அவங்க செஞ்ச பலனால அவங்களுக்கு அது குறையாது அப்படிங்கிற மீனிங்ல கொடுத்துருக்காங்க. சரியா? பெரிதாக பொருட்படுதாக கொஞ்சம் களவுகள் போனாலும் பெருசாக செல்வம் குறைந்து விடாது அப்படிங்கிறது கருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வருவாய் உடைய செல்வம் அருமோ நரி நக்கிட்டு கடல் அப்படின்னா ஒரு கொஞ்சம் திருட்டு போறதுனால செல்வம் வந்து என்ன செய்யாது குறையாது. நம்ம கொடுக்க கொடுக்க தான் அது என்ன செய்யும் பெருகும் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம எடுத்துக்கணும். சரி, இது வரைக்கும் இந்த சிலபஸ் இந்த நாள் இந்த வாரத்துக்குள்ள சிலபஸ் வந்து முடிஞ்சிட்டு. சரி, பிடிஎஃப் வந்து இது குரூப்ல சென்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. சரியா?